இன்றைக்கு திங்கட்கிழமை சிவ வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான நாள். இன்றைக்கு நாம் ஆன்மீக தகவலிலே கூட அற்புதமான ஒரு சிவன் கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். அண்ணாமலையை நினைக்க முக்தி, திருவாரூரிலே பிறக்க முக்தி, காசியிலே இறக்க முக்தி என்று சொல்வார்கள் பெரியோர். சிவன் எப்படிப்பட்ட சோதனையிலிருந்தும் நம்மை மீட்டு விடுவான். தேவை நம்பிக்கை. நம்பிக்கை என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்மிடம் இருந்துவிட்டால் நாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து விட முடியும். மார்க்கண்டேயனுக்கு வந்த பிரச்சனையை விடவா நமக்கு வந்துவிடப் போகின்றது? ராமருக்கு வந்த பிரச்சனையை விடவா நமக்கு வந்துவிடப் போகின்றது? கிருஷ்ணர் நாளெல்லாம் பிரச்சனைகளால் சூழப்பட்டு தன்னுடைய அவதாரம் முழுக்க வாழ்ந்தார். அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை விடவா நமக்கு ஏற்பட போகின்றது? ஆகவே இந்த மானிட வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைகளே இல்லை என்கின்ற ஒரு மனத்தெளிவை நாம் முதலிலே பெற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் ஆன்மீகத்திலே நாம் மிக மிக எளிதாக நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியும். இன்றைய நாளிலே திருச்சுழி அருகே அந்த அட்டலிங்கங்களிலே ஒன்று, 6வது லிங்கம் சுயம்பு லிங்கம், காமேஸ்வர லிங்கம். இந்த சிவபெருமானை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். சிவபெருமான் தியானத்திலே இருக்கும்போது அனைத்து தேவர்களும் மன்மதனை சிவனின் தவத்தை கலைக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அதனால் மன்மதன் சிவனுடைய தவத்தை கலைத்தார். சிவனும் தியானம் கலைந்த கோபத்திலே எதிரே இருந்த மன்மதனை நெற்றிக்கண்ணால் எரித்து விட்டார். மன்மதனின் மனைவியும் தேவர்களும் மிரண்டு போய் சிவனுடைய பாதத்திலே தஞ்சமடைந்தார்கள். அசுரர்களின் தொல்லை தாங்காது உலகை காக்கும் எண்ணத்திலே எங்களின் வற்புறுத்தலால் தான் மன்மதன் தங்களது தவத்தை கரைத்தார். மன்மதனுக்கு சாப விமோசனம் அளிக்க வேண்டும். நமக்காக, தேவர்களுக்காக அவர் இப்படி ஒரு செயல் செய்தார் என சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். சிவபெருமானும் மனமிறங்கினார். மேற்கிலிருந்து வடக்கே திரும்பும் இடமே பாவேகரி நதியின் தென்கரையிலே உள்ள இலுப்பை வனத்திலே என்னை வேண்டி தவம் இருந்து வர அந்த இடத்திலே நான் தோன்றி உனக்கு சாப விமோசனம் அளிப்பேன் என அருளினார். மன்மதனும் ரதிதேவியும் அவ்விடம் வந்து தவம் மேற்கொண்டார்கள். சிவபெருமானும் தோன்றி மன்மதனுக்கு சாப விமோசனம் அளித்தார். மன்மதனுடைய பெயரான காமன் என்கின்ற பெயரிலேயே காமேஸ்வரலிங்கம் என பெயர் பெற்றார். இந்த அஷ்டலிங்கங்களை தரிசிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது.